மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே போர் முகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சமீபத்திய அறிவிப்பு சர்வதேச அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மீது நடத்தப்படவிருந்த தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ஹார்முஸ் நீரிணையை திறக்க ஈரான் நாட்டுக்கு வழங்கப்பட்ட 48 மணி நேர காலக்கெடு முடியவிருந்த நிலையில் திடீரென இந்த 5 நாள் அவகாசத்தை அமெரிக்கா வழங்கியுள்ளது. ஈரானுடன் மிகவும் ஆக்கப்பூர்வமான மற்றும் விரிவான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் ஒரு தீர்வு எட்டப்பட வாய்ப்புள்ளதாகவும் ட்ரம்ப் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை ஈரானிய ஊடகங்கள் முற்றிலுமாக மறுத்துள்ளன. ஈரான், ஃபார்ஸ் மற்றும் தஸ்னிம் செய்தி முகமைகள் அமெரிக்காவுடன் நேரடி அல்லது மறைமுக பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுவரும் காலத்தை கடத்துவதற்கான ட்ரம்பின் தந்திரம் என்றும் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையை குறைக்க அவர் ஆடும் நாடகம் எனவும் ஈரான் விமர்சித்துள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையே நிலவும் இந்த முட்டுக்கட்டையை உடைக்க துருக்கி, எகிப்து மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் தீவிரமாக முயன்று வருகின்றன. இந்த நாடுகள் மூலம் தூதரக செய்திகள் இரு தரப்பிற்கும் இடையே பரிமாறப்படுவதாக அசோசியஸ் போன்ற செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் எண்ணெய் விலை சரிவு, போர் பதட்டம் தற்காலிகமாக தணிந்ததால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சுமார் 13% வரை சரிந்துள்ளது. அதே நேரம் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்கா தனது தரைப்படையை இறக்க வேண்டியிருக்கும். அவ்வாறு செய்தால் அது வியட்நாம் அல்லது ஈராக் போர் போன்று ஒரு நீண்டகால தோல்வியில் முடியலாம் என முன்னாள் ஆஸ்திரேலிய பிரதமர் எஹட் பராக் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைப்புகள் எதனையும் முழுமையாக தடுக்க முடியாது என்பதை நிரூபித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறினாலும் ஈரான் அதை மறுத்து வருவது ஒரு மர்மமான சூழலை உருவாக்கியுள்ளது. அடுத்த 5 நாட்கள் மத்திய கிழக்கின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய காலகட்டமாகும். ஒருவேளை பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் அது ஒரு பாரிய போருக்கு வழிவகுக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைத்தள பதிவுகள் மற்றும் ஊடக சந்திப்புகள் மூலம் வெளியிட்ட தகவல்கள், அதாவது தாக்குதல் ஒத்திவைப்பு, ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படவிருந்த வான்வெளி தாக்குதல்கள் 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளார். அதே நேரம் மிகவும் நல்ல மற்றும் ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் மோதல்களை முழுமையாக தீர்ப்பதற்கான பாதையில் இரு நாடுகளும் இருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிடுகிறார். அதே நேரம் அடுத்த 5 நாட்களுக்குள் அல்லது அதற்கு முன்னதாக ஒரு உடன்படிக்கை எட்டப்பட வாய்ப்புள்ளதாக ஃபாக்ஸ் பிசினஸ் ஊடகத்திடம் அவர் தெரிவித்திருந்தார். இந்த 5 நாள் போர் நிறுத்தம் என்பது பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு நகர்கிறது என்பதை பொறுத்தே அமையும் என எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் ட்ரம்பினுடைய கூற்றுக்களை ஈரானிய அரசு ஊடகங்கள் மற்றும் செய்தி நிறுவனங்கள் கடுமையாக மறுத்துள்ளன. ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் அமெரிக்காவுடன் நேரடி அல்லது மறைமுக பேச்சுவார்த்தைகள் எதுவும் இதுவரை நடக்கவில்லை என்று அதன் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளது. தஸ்னிம் செய்தி நிறுவனம் ஈரான் தனது எல்லையை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அதற்கு பதிலடி கொடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு என்பது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை குறைப்பதற்கு தனது அடுத்த கட்ட இராணுவ தாக்குதல்களை திட்டமிட ட்ரம்ப் வாங்கும் கால அவகாசம் என்று ஈரானிய வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அதிகாரப்பூர்வ தொடர்புகள் மறுக்கப்பட்டிருந்தாலும் 3வது நாடுகள் மூலமாக தகவல்கள் பரிமாறப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. துருக்கி, எகிப்து மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 3 நாடுகளும் கடந்த 2 நாட்களாக இரு தரப்புக்கும் இடையே செய்திகளை பரிமாறி வருவதாக அசோசியஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருந்தது. ட்ரம்பினுடைய தரப்பில் ஜாரன் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விக்டாப் ஆகியோர் இந்த நாடுகள் பிரதிநிதிகளுடன் தொடர்பில் இருப்பதாக ஈரானிய தரப்புடன் மறைமுக உரையாடல்களில் ஈடுபட முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ட்ரம்பின் பேச்சுவார்த்தை குறித்த அறிவிப்பால் உலக சந்தையில் எண்ணெய் விலை 13% சரிந்துள்ளது. இது சந்தையில் தற்காலிக மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் ஈரானின் மறுப்புக்கு பிறகு மீண்டும் ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகிறது. இந்த நீரிணையை திறக்க ட்ரம்ப் விதித்த 48 மணி நேர காலக்கெடு இன்னும் சில மணி நேரங்களில் முடிவடையுள்ளது. இதை திறக்க அமெரிக்கா தரைப்படையை அனுப்பினால் அது அமெரிக்காவுக்கு பெரும் இராணுவ பின்னடைவாக அமையும் என பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களுக்கு பிறகு ஆஸ்திரேலிய பிரதமர் நெதன்யாகு மற்ற நாடுகளையும் ஈரானுக்கு எதிரான போரில் இணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்கா ஒருவேளை பேச்சுவார்த்தையில் இறங்கினால் இஸ்ரேலின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்விதான் இப்போது இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அதிரடி அறிவிப்பு மற்றும் ஈரானின் உடனடி மறைப்பு ஆகியவற்றுக்கு பின்னால் உள்ள தந்திரங்கள் தொடர்பாக நாங்கள் சற்று விரிவாக பார்க்கலாம். ட்ரம்பினுடைய இந்த நகர்வு ஒரே நேரத்தில் பல இலக்குகளை நோக்கி ஒரு புவிசார் அரசியல் சூதாட்டம் என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள். போர் அச்சத்தால் வெண்ணெய் மூட்டிய கச்சா எண்ணெய் விலையை ஒரே அறிக்கையின் மூலமாக 13% வரை குறைக்க ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளார்.
அமெரிக்காவில் எரிபொருள் விலை உயர்வு அவருக்கு அரசியல் ரீதியாக நெருக்கடி ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தை செய்தி சந்தையை அமைதிப்படுத்தியது. ஈரான் தனது ஏவுகணை தாக்குதல்கள் மூலமாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு வளையத்தை உடைத்து காட்டியிருக்கிறது. எனவே ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் போன்ற முக்கிய இலக்குகளை தாக்க தேவையான துல்லியமான திட்டமிடலும் ஆயுதங்களை நிலைநிறுத்தும் இந்த 5 நாள் அவகாசத்தை பயன்படுத்துவதாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது. ஈரான் கெஞ்சுகிறது, அவர்கள் ஒப்பந்தத்திற்கு துடிக்கிறார்கள் என்று கூறுவதன் மூலம் ஈரான் பலவீனமாக இருப்பதை போன்ற ஒரு பிம்பத்தை உலக அரங்கில் ட்ரம்ப் உருவாக்குகிறார். இது ஈரானிய தலைமைக்குள் பிளவை ஏற்படுத்தவோ அல்லது அவர்களை பேச்சுவார்த்தைக்கு இழுக்கும் ஒரு முக்கிய முயற்சியாகும் என்று சொல்லலாம். அதே நேரம் இந்த தந்திரம் வெற்றி பெறுமா என்பது பின்வரும் காரணிகளை பொறுத்துதான் இருக்கிறது. 1. துருக்கி, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மத்தியஸ்தம் செய்வதால் ஈரான் தனது பிடிவாதத்தை தளர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகலாம். அதே நேரம் அமெரிக்காவின் தொடர் தாக்குதல்களால் ஈரானின் உட்கட்டமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒரு கௌரவமான வெளியேற்றத்திற்கு ஈரான் தற்காலிகமாக இணங்க வாய்ப்புள்ளது. அதே நேரம் ஈரான் ஏற்கனவே எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்று கூறிவிட்டது. ட்ரம்பினுடைய கூற்றை அவர்கள் ஏற்கவில்லை என்பதால் இந்த 5 நாள் முடிவில் போர் இன்னும் உக்கிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த நீரிணையை ஈரான் மூடினால் உலக பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும். ட்ரம்பினுடைய தந்திரம் பெறும் பேச்சோடு நின்றால் ஈரான் தனது போரை தீவிரப்படுத்தி அதன் மூலமாக சமாதானத்திற்கு வருதல் என்ற உத்தியை பயன்படுத்தும். இந்த நிலையில் நம்பகத்தன்மை சிக்கல். ட்ரம்ப் ஒருபுறம் அமைதி பேசிக்கொண்டே மறுபுறம் ஈரானின் ஆட்சியை மாற்ற முயல்வதாக ப்ரூக்கிங்ஸ் போன்ற நிறுவனங்கள் எச்சரிக்கிறது. இது ஈரானை தீவிரமான பதிலடிக்கு தூண்டலாம் என்று சொல்கிறார்கள். ட்ரம்பினுடைய தந்திரம் சந்தையை கட்டுப்படுத்த தற்காலிகமாக பலித்துள்ளது. ஆனால் ஈரானை பணிய வைக்க இது போதுமானதாக இருக்குமா என்பது சந்தேகம்தான். 5 நாள் அவகாசத்திற்கு பிறகு பேச்சுவார்த்தை மேசைக்கு ஈரான் வராவிட்டால் மத்திய கிழக்கில் முழுமையான போர் வெடிக்கும் அபாயம் மிக அதிகமாகும். ஈரானின் ஹார்முஸ் நீரிணை மூடல் என்பது வெறும் ஒரு போர் மிரட்டல் மட்டுமல்ல, அது உலக பொருளாதாரத்தின் இதய துடிப்பை நிறுத்துவதற்கு சமமானது. தற்போதைய நிலையில் உலகின் கடல்வழி எண்ணெய் வர்த்தகத்தில் 25% சுமார் 20 மில்லியன் பீப்பாய்கள் ஒரு நாளுக்கு இந்த சிறிய நீர்ச்சந்தி வழியாகவே நடக்கிறது. தற்போது இது முடங்கியுள்ளதால் குவைத், ஈராக் மற்றும் கத்தாரின் எண்ணெய் ஏற்றுமதி 90% மேல் பாதிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி இறுதியில் $73 இருந்த பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை தற்போது $120 தாண்டியுள்ளது. சில வல்லுநர்கள் $180 எட்டும் என்று எச்சரிக்கிறார்கள். இந்த நிலையில் உலகின் LNG வர்த்தகத்தில் 20% இதனை கடந்துதான் வர வேண்டும். கத்தாரின் எரிவாயு விநியோகம் தடைப்பட்டுள்ளதால் ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் மின்சார கட்டணம் பல மடங்கு உயர வாய்ப்பு இருக்கிறது. இந்த நீரிணை வழியாக செல்லும் எண்ணெயில் 80% ஆசிய நாடுகளுக்கே, அதாவது இந்தியா, சீனா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கே செல்லுகிறது. இந்த நாடுகள் மாற்று வழிகளை தேடினாலும் போதிய குழாய் வழித்தடங்கள் இல்லாதது பெரும் பலவீனம். எரிபொருள் தட்டுப்பாட்டால் போக்குவரத்து மற்றும் உற்பத்தி துறைகள் முடங்கும் அபாயம் உள்ளது. இந்த நிலையில் இது பலரும் அறியாத ஒரு முக்கியமான அம்சம் ஒன்றும் இருக்கிறது. அதாவது உணவு பாதுகாப்பு நெருக்கடி. உலகுக்கு தேவையான நைட்ரஜன் உரங்கள் மற்றும் சல்பர் அதிக அளவில் ஏற்றுமதியாகிறது. அதே நேரம் உர தட்டுப்பாடு காரணமாக உலகளாவிய விவசாய உற்பத்தி செலவு அதிகரித்து உணவுப் பொருட்களின் விலை 40% முதல் 120% வரை உயரக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மேற்கு புள்ளி ஆய்வின்படி இந்த முடக்கம் அமெரிக்காவின் இராணுவ தயாரிப்புகளையும் பாதிக்கிறது. ஏவுகணைகள் மற்றும் ரேடார்கள் பயன்படுத்தப்படும் தாமிரம் மற்றும் இதர தாதுக்களின் விநியோகச் சங்கிலி இந்த நீரிணை பகுதியோடு தொடர்புடையது என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் இந்த 5 நாள் அவகாசம் என்பது ஒரு வகையில் சந்தையை அசுவாசப்படுத்தும் மருந்து. எண்ணெய் விலை $120 இருந்து 13% சரிந்ததை ட்ரம்பிற்கு கிடைத்த முதல் வெற்றி. ஆனால் ஈரான் இந்த நீரிணையை தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் தற்போது 21க்கும் மேற்பட்ட கப்பல்கள் தாக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகிறது. அமெரிக்கா தரப்படைய தாக்குதலை தவிர வேறு வழியில்லாமல் போகலாம். ட்ரம்பினுடைய தந்திரம் பலிக்க வேண்டுமானால் ஈரான் மறைமுக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும். 2. ஹார்முஸ் நீரிணை குறைந்தபட்சம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கப்பலுக்காவது திறக்கப்பட வேண்டும். ஈரான் இதை மறுப்பது என்பது அவர்கள் தங்களின் இந்த புவியியல் ஆயுதத்தை எவ்வளவு எளிதில் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்பதையே காட்டுகிறது எனவும் சொல்லலாம்.